ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்சர் லக்ஸான். வாங்க இன்றைக்கி சூப்பரான சத்தான சுவையான வாழைப்பூ பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இடையிடையே நிறைய டிப்ஸ் இருக்குங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். வாங்க, அதுக்கு இப்போ நான் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கேங்க. வாழைப்பூ இதில் உள்ளுக்குள்ளே ஒரு நரம்பு இருக்குங்க. அந்த நரம்பை நம்ம எடுத்துடணும். நரம்பு ஒரு மூடி மாதிரி ஒன்று இருக்குங்க. இதை நம்ம எடுத்துடணும். ஏன்னா இது அந்த இது ரொம்ப கசப்புத்தன்மை உடையது. இந்த நரம்பு வேகாதுங்க. அதனால் இதை க்ளீன் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பூ ரொம்ப ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க தாளித்து விட்டுறலாம். ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதையும் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. இது பொரியல் அப்போ தான் நல்லா துவப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் விலை கம்மி தாங்க. அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்குங்க. எப்போ விலை அது கம்மியாக இருக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க. வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு வச்ச வாழைப்பூ சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. தண்ணி தெளிச்சிடாதீங்க. தண்ணி தெளிச்சிங்கன்னா துவர்ப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக தெரியுங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே வச்சு வதக்குங்க. இந்த வாழைப்பூ சீக்கிரமாக வெந்துடும். இது நல்ல சுகருக்கு நல்ல ஒரு டேப்லெட் மாதிரிங்க. இது சுகர் டேப்லெட் மாதிரி. இது சுகர் கண்ட்ரோல் ஆகுங்க. தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. மெயினாக அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அல்சர் பிரச்சனை இருக்காது. வயிற்றில் இருக்கிற புண்ணை எல்லாம் ரொம்ப ஆற்றி கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்ததையும் தேங்காய் பூ சேர்த்து இறக்கிடலாங்க. இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை மாதத்தில் 2-4 நாள் இந்த வாழைப்பூவை செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நன்மை தரக்கூடியது. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட மிக்ஸ்டு லக்ஸன்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார்